Hi everyone, this is D. Bhaskaran, Assistant Professor, Department of Electronics and Communication Engineering, Nanda College of Technology. Today we are going to see about Internet of Things. Let's go to the session. IoT இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும் தான் பார்க்க போகிறோம். நம்ம அப்கமிங் வீடியோவில் ஐஓடி பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் டாபிக்ஸ் என்னென்னா, ஐஓடினா என்ன, ஐஓடியை யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க, ஐஓடி எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஐஓடி எப்படி ஒர்க் ஆகுது, ஐஓடி எங்கே யூஸ் பண்ணுறோம், ஐஓடி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட ஃபஸ்ட்டு டாபிக் ஐஓடினா என்ன. ஐஓடி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஆக்சுவலி நமக்கு அந்த வேர்ட்லேயே மீனிங் இருக்குது. இன்டர்நெட் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகிற திங்ஸ் தான் ஐஓடின்னு சொல்கிறோம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம மொபைல் ஃபோன் எடுத்துக்கலாம். நம்ம மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் ட்ராக்கிங், ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ், வாய்ஸ் ரெகக்னைசேஷன், ஃபேஸ் டிடெக்ஷன், அந்த மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் ஒர்க் ஆகுது. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம மொபைல் ஃபோனில் கைரோஸ்கோப்னு ஒரு சென்சார் இருக்கும். அந்த சென்சார் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, சரௌண்டிங்ஸில் உள்ள பிரைட்னஸை டிடெக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம மொபைல் பிரைட்னஸை ஆட்டோமேட்டிக்காக அப் அண்ட் டவுன் பண்ணிக்குது. நம்ம ஃபிசிக்கல் வேர்ல்டில் யூஸ் பண்ணுற திங்ஸ் ஏதாவது சாஃப்ட்வேர் கூட கனெக்ட் ஆகிருந்ததுன்னா அதை தான் நம்ம ஐஓடின்னு சொல்கிறோம். ஐஓடியை நம்ம அவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியாது. அது ஒரு பிக்கஸ்ட் பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள், நம்ம ஒரு விர்ச்சுவல் அசிஸ்டண்ட் எடுத்துக்கலாம், லைக் அலெக்ஸா மாதிரி. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம டேர்ன் ஆன் த லைட்னு சொல்கிறோம், உடனே அதை டிடெக்ட் பண்ணிவிட்டு அது ஒரு க்ளவுடுக்கு எடுத்துகிட்டு போகுது. லைக் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலராக நம்ம அதை எடுத்துக்கிறோம். தென் அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து அந்த அனலாக் இன்புட்டை டிஜிட்டல் அவுட்புட்டாக எடுத்து ஒரு சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி நம்ம லைட்டுக்கு சென்ட் பண்ணுது. அப்புறமா உடனே நம்ம லைட் ஆன் ஆகிடுது. இப்போ நம்ம இந்த ப்ராசஸில் பார்த்தோம்னா நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் தான் ஒரு ஐஓடி பேஸ்டு டிவைஸாக ஒர்க் ஆகுது. தென் நம்மளோட அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தா, ஹூ இனோவேட்டட் த ஐஓடி. ஐஓடிங்கிற கான்செப்டை யார் ஃபஸ்ட்டாக கண்டுபிடிச்சது, இது எப்படி கூட சொல்லலாம், ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐஓடி. இன் 1999 தான் கெவின் ஆஸ்டான் அப்படின்னு ஒருத்தர் ஐஓடின்னு ஒரு கான்செப்டை க்ரியேட் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் அந்த கான்செப்டை எப்படி க்ரியேட் பண்ணாருன்னு பார்க்கலாம். கெவின் ஆஸ்டான்கிறவர் கொக்கோ கோலா கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அங்கே ஒரு மெஷின் வச்சுருப்பாங்க. அந்த மெஷின் எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம காயின் போடும்போது கொக்கோ கோலா டின் வெளியில் வரும். பட் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் போக போக அதில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டாக் கம்மியான பிசியில் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணாங்க. அதுதான் ஐஓடியோட பேஸ்டுன்னு சொல்கிறாங்க. அண்ட் கெவின் ஆஸ்டனை நம்ம வந்து ஃபாதர் ஆஃப் ஐஓடின்னு கூட சொல்லலாம். கெவின் ஆஸ்டன் எங்கே ஒர்க் பண்ணார்னா, எம்ஐடியில் ஆட்டோ ஐடி சென்டரில் கோஃபவுண்டராக ஒர்க் பண்ணார். நம்மளோட அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா, ஒய் வி நீட் ஐஓடி. நமக்கு எதுக்கு ஐஓடி வேணும், அதான் இந்த டாபிக். பட் நம்ம அதுக்கு முன்னாடி இன்னொரு டாப்பிக்கை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுதான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இப்போ நம்ம வேர்ல்டில் மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸில் ரோபோட்டிக்ஸ் ஆர்ம் டெக்னாலஜி கொண்டு வந்துட்டாங்க. பட் நம்மளோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இண்டஸ்ட்ரீஸ்லலாம் எப்படி இருந்திருக்கும், இதில் வந்து நம்ம 4 ஸ்டேஜ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸை பற்றி பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன பண்ணோம்னா, மெக்கானிசம் அண்ட் ஸ்டீம் பவர் அதிகமாக யூஸ் பண்ணோம். ஸோ ஹியூமன் எஃபெக்ட் அதிகமாக இருந்துச்சு, ப்ராடக்ட்ஸ் கம்மியாக இருந்துச்சு. அதனால எல்லா கம்பெனியும் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ரெவல்யூஷனுக்கு மாறணும்னு முடிவு பண்ணாங்க. அதில் நமக்கு வந்தது தான் மாஸ் ப்ரொடக்ஷன், அசம்பிளி லைன்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அந்த மாதிரி சிஸ்டம்லாம் கொண்டு வந்தனால கொஞ்சம் ஹியூமன் எஃபெக்ட் கம்மியாச்சு, ப்ராடக்ட்ஸும் அதிகமாகிடுச்சு. தென் எல்லா கம்பெனியும் ஒர்க்கர்ஸ் இன்னும் கம்மி பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. அதனால வந்தது தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 3.0. அந்த தேர்ட் ரெவல்யூஷனில் பார்த்தோம்னா ஆட்டோமேஷன், கம்ப்யூட்டர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்துச்சு. அதுதான் இப்போது நம்ம கம்பெனிஸில் யூஸ் பண்ணுற சிஸ்டம். தென் இதை விட அப்டேட்டட் சிஸ்டம் தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0. இந்த 4.0வில் தான் நம்ம ஐஓடி பற்றி பார்க்க போகிறோம். இந்த 4.0வில் ஐஓடி, ஏஐ அண்ட் ஆட்டோமேஷன் இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0வில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0ங்கிறது இன்னும் இந்தியாவில் வரல. பட் 2011 ஜெர்மனியில் ஒரே ஒரு கம்பெனியில் மட்டும் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் இது ரியல் டைம் அப்ளிகேஷனாக எந்த ஒரு கம்பெனிக்கும் இன்னும் எடுத்துகிட்டு வரல. அப்படி இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0 நம்ம இண்டஸ்ட்ரீஸில் வந்துருச்சுன்னா, நம்மளோட ஒர்க்கர்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் கம்மியாயிருவாங்க. சொல்லப்போனால் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு 2 or 4 ஒர்க்கர்ஸ்க்குள்ளே போதும். இப்போ இதை எதுக்கு சொன்னேன்னா, நம்ம ஃப்யூச்சரில் வந்து இண்டஸ்ட்ரியல் 4.0 வந்துடும். ஸோ நமக்கு ஐஓடி தான் மோஸ்ட்டாக யூஸ் ஆகும். தென் நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா, ஹவு இட் ஒர்க்ஸ். ஐஓடிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை நம்ம ஒரு பிக்கஸ்ட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு ரவுட்டர் இருக்குது. அந்த ரவுட்டரில் வந்து என்னோடய ஹோம் அப்ளிகேஷன்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். லைக் ஃபேன், டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜ், அந்த மாதிரி எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே ரவுட்டரில் என்னோடய கார்
என்னோடய கார் ஸ்பீட் அண்ட் என்னோடய கார் லொக்கேஷன் அதையும் ஜாயின் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போது என்னோடய எல்லா டிவைஸும் பார்த்தீங்கன்னா ரவுட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் டெய்லி மார்னிங் கிளம்ப லேட் ஆகிடுச்சுன்னா ஃபேன் ஆஃப் பண்ண மறந்துட்டு போயிடுவேன். ஸோ நான் போகிற வழியிலே ஃபேன் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் நான் டெய்லி ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது என்னோடய ஏசி இவ்வளோ டிகிரியில் ஆன் ஆகிருக்கணும் அப்படின்னு நான் ஆப்பில் செட் பண்ணேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒர்க் ஆகணும். இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸை நம்ம ஒரே சேம் க்ளவுடில் வச்சு யூஸ் பண்ணுறது தான் நம்ம ஐஓடின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸில் ஒரு 4 or 5 திங்ஸ் தான் கனெக்ட் பண்ணியிருப்போம். பட் அது இண்டஸ்ட்ரியல் லெவலில் போகும்போது 1000 and 2000 above திங்ஸ் கனெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஐஓடிங்கிறத பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். இதில் வந்து பிக் டேட்டா அனாலிசிஸ்லாம் யூஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் ஐஓடிங்கிறது ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கிறத கான்செப்டை வச்சு தான் ஒர்க் ஆகுது. அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஹியூமனோட கண்ட்ரோலில் இருக்கணும் அண்ட் வந்து ஆட்டோமேஷனாக அதுவாக ஒர்க் ஆகணும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் காம்போனன்ட்ஸ் அண்ட் சென்சார்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். சென்சார்ஸ்லேருந்து டிடெக்ட் ஆகி தான் காம்போனன்ட்ஸ்க்கு சிக்னல்ஸ் போகுது. அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஐஓடி. ஐஓடி எதுக்கெல்லாம் பயன்படுது அதை பற்றி தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஹோம். நம்ம ஸ்மார்ட் ஹோமில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நம்ம இப்போ வெளில போயிட்டோம்னா நம்ம லைட்டை ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம மொபைல்லே ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் நம்ம ஃபேன், ஏசி அந்த மாதிரி எல்லாமே நம்ம மொபைலோட கனெக்ட் பண்ணி நம்ம வெளில போகும்போது ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் சிட்டி. ஸ்மார்ட் சிட்டியில் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா நம்ம ஸ்ட்ரீட் லைட்டை இந்த டைமில் ஆன் பண்ணி இந்த டைமில் ஆஃப் பண்ணணும். அண்ட் நம்ம டெய்லி வாட்டர் வருதில்ல அதை இந்த டைமில் ஆஃப் பண்ணி இந்த டைமில் ஆன் பண்ணிக்கணும். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் ஸ்மார்ட் சிட்டியில் யூஸ் ஆகுது. வியரபிள்ஸ், அதாவது ஸ்மார்ட் வாட்சஸ். ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம ஹார்ட் பீட்டை செக் பண்ணுற மாதிரி ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் இப்போ வந்திருக்கு. அந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்சஸில் நிறையா பேருக்கு வந்து ஹார்ட் பீட் இவ்வளோ கம்மியாக ஆனிச்சுன்னா ப்ராப்ளம் வரும், ஹெல்த்தில் ப்ராப்ளம் வரும், அந்த மாதிரிலாம் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இவ்வளோ ஹார்ட் பீட் கம்மியாக வந்துச்சுன்னா அந்த டாக்டர்ஸ்க்கு மெசேஜ் போகிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வரதுக்காண்டி ஐஓடி யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்மார்ட் ஃபார்மிங். ஸ்மார்ட் ஃபார்மிங்கில் நம்ம வந்து இந்தந்த இடத்துக்கு இவ்வளோ தண்ணி வேணும், இந்த டைமில் போகணுன்னு சொல்லி நம்ம சாஃப்ட்வேரில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்தந்த டைமுக்கு அவ்வளோ தண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம ஸ்மார்ட் ஃபார்மிங்கில் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம கடைசியாக பார்க்குறது கனெக்டட் ஹெல்த். கனெக்டட் ஹெல்த்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ஹெல்த்தோட கனெக்டாக இருக்குது. இப்போது நிறையா பேர் வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து எப்போ ஹார்ட் அட்டாக் வரும்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி டக்குன்னு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரும்போது அதை வந்து டாக்டருக்கு இன்டிமேட் பண்ணுறதுக்கு ஐஓடி யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஐஓடி. இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐஓடி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவையான டைமில் கரெக்டாக வந்து நமக்கு சேர்ந்துடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மணி. இப்போ 4 பேர் ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துல ஒரே ஒரு ஆள் மட்டும் ஒர்க் பண்ணால் போதும். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 பேர் கொடுக்க வேண்டிய சேலரியை நம்ம ஐஓடி ரெடியூஸ் பண்ணி ஒரே ஒரு ஆள் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கு. ஸோ இதனால் வந்து நிறையா மணி ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ஐஓடிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹியூமனோட கண்ட்ரோலில் ஒர்க் ஆகிற ஒரு ஆட்டோமேஷன் மெஷின். ஸோ இதனால் ஹியூமனுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டும் வராது. சரி, ஓகே, இவ்வளோ பெனிஃபிட் இருக்கும்போது ஏதாவது ஒரு டிஸ்அட்வான்டேஜாவது இருக்கணுமே அப்படின்னு நினைப்பீங்க. எஸ், கண்டிப்பாக இருக்குது. அது என்னன்னா இந்த மாதிரி ஐஓடி சிஸ்டம்ஸை ஹேக்கர்ஸ் வந்து ஈஸியாக ஹேக் பண்ணிடுவாங்க. அப்படி ஹேக் பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட மெஷின்ஸ் அண்ட் டேட்டாஸ்லாம் அவங்க ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம்.